ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. துளசி மகாத்மியம் 10வது அத்தியாயம். பிரகலாதாழ்வான் பின்னும் சொல்வது. ஒரு காலத்தில் ரிஷீஸ்வரர்கள் எல்லோரும் ஒன்று கூடி சர்வசாஸ்திரங்களும் தெரிந்த சதானந்தரை நோக்கி, சுவாமி, எந்த தேவியின் நாமத்தை சொன்ன மாத்திரத்தில் பகவான் பிரீதி அடைந்து எல்லா பாபங்களையும் போக்கி புண்ணியங்கள் அனைத்தையும் கொடுத்தருளுகிறானோ அந்த துளசி தேவி உலகத்தில் எவ்வண்ணம் பூஜிக்கப்படுகிறாள் என்று அடியோங்களுக்கு விவரமாய் கூற வேண்டும் என்று கேட்டார்கள். அதற்கு சதானந்தர், ஓ ரிஷிகளே, நான் சொல்ல போவதை கவனமாய் கேட்பீர்களாக. முன்னம் ருத்திரனால் தன் பிள்ளையான சுப்பிரமணியனுக்கு சொல்லப்பட்ட துளசியின் மகிமையை சொல்கிறேன். பூர்வ காலத்தில் ஸ்ரீமன் நாராயணன் சமுத்திரத்தை கலசமாகவும் வாசுகியை கயிறாகவும் மந்திரகிரியை மத்தாவும் செய்து பால் சமுத்திரத்தை கடையும் போது அதிலிருந்து காமதேனு, கல்பக விருட்சம், ஐராவதம், உச்சை சரவஸ், கௌசுபம், லட்சுமி, சந்திரன், அம்ருதம் உண்டாக அச்சமயத்தில் பகவானுடைய கண்களிலிருந்து ஆனந்த பாஸ்பம் பெருகி அவ்வம்ச கலசத்தில் விழ அக்கலசத்திலிருந்து கருப்பான துளசி தேவி உண்டாயினாள். பிறகு முன்னுண்டான கல்பக விருட்சம் முதலானவைகளில் துளசி, கௌசுபம், லட்சுமி மூன்றையும் பகவான் தனக்கென எடுத்துக்கொண்டு கௌசுபத்தையும் லட்சுமியையும் மார்பில் தரித்து கொண்டார். கால் முதல் சிரசு வரையிலும் துளசி தேவியை தரித்து கொண்டார். அப்போது துளசி தேவியை பார்த்து, ஓ துளசியே, உனது தரிசனத்தினாலும் பரிசனத்தினாலுமே எனக்கு மிகவும் ஆனந்தம் உண்டாய்விட்டது. உனக்கு என்ன வர வேண்டுமோ அதை கேள், தருகிறேன் என்றார். அதற்கு துளசி தேவி பகவானை நோக்கி, எப்படிப்பட்ட மகாபாதகங்களை எவர்கள் செய்திருந்த போதிலும் அவர்கள் என்னை பூஜை செய்தும் என் தலங்களை சாப்பிட்டும் உமது திருவடிகளில் அர்ச்சனை செய்த இதழ்களை புசித்தும் வருவார்களாயின் அவர்களை அப்படிப்பட்ட பாபத்திலிருந்தும் விடுவித்து உமது பதத்தை அடைய செய்வதுமின்றி தேவரீரும் என்னிடத்தில் எப்பொழுதும் விடாத பிரீதி வைத்திருக்க வேண்டும். இதுதான் எனக்கு வேண்டிய வரம் என்று சொல்லி மௌனமாயிருந்தாள். அது கேட்ட பகவான், செங்கழுநீர், தாமரை, மால சுகந்தம், வெண்தாமரை, மல்லிகை, நெய்தல் இப்படிப்பட்ட புஷ்பங்களினாலாவது, சொர்ண புஷ்பம், ரஜத புஷ்பம், முத்தினார் செய்யப்பட்ட புஷ்பம் இவைகளில் எதனாலாவது என்னை பூஜை செய்தாலும் உனது இதழ் ஒன்று அத்துடன் இல்லாவிட்டால் எனக்கு அப்பூஜையில் திருப்தி உண்டாகாது. புஷ்பங்களுக்குள் உன்னுடைய தலங்களினால் பூஜை செய்வதையே நான் திருப்திகரமாக ஏற்று மகிழ்ச்சி அடைவேன். அத்தலம் உணர்ந்தும் மிகவும் சுத்தமாயிருந்தால் விசேஷமாகும். பால் சமுத்திரத்திலும் வைகுண்டத்திலும் ஹரிசேத்திரத்திலும் நைமிசத்திலும் துளசி பாத்திரத்திலும் பதிவிரதைகளிடத்திலும் வேதாந்தத்திலும் பக்தர்களுடைய ஹிருதயத்திலும் சூரிய மண்டலத்திலும் எப்போதும் நித்தியவாசம் பண்ணுவேன். தேவரோ மனிதரோ கிண்ணரோ எவராயினும் சரி, உன்னிடம் பிரீதி இல்லாமல் இருந்தால் அப்படிப்பட்டவர்கள் எனக்கு சத்ருவாவார் என்று இந்த பிரகாரம் சொல்லிவிட்டு துளசியை ஆலிங்கனம் செய்து பகவான் மறைந்து விட்டார். ஆகையால் துளசி தேவியை பூஜை செய்தால் முடிவில் மோட்சமடையக்கூடும் என்பதில் ஆட்சேபனையே கிடையாது என்று அருளினார். ஸ்ரீ பாத்ம புராணத்தில் துளசி மகாத்மியத்தில் துளசி உற்பத்தி கூறும் 10வது அத்தியாயம் சம்பூரணம்.